புதுச்சேரி சட்டசபைக்கு 3 நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும், பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் காத்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். சொல்லுங்க சுரேஷ், புதுச்சேரியில் நியமிக்கப்பட்ட அந்த 3 நியமன எம்எல்ஏக்கள் விவகாரம் தொடர்பாக யார் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள், என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 3 நியமன உறுப்பினர்களை நியமிக்க மாநில துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லி ஏற்கனவே காங்கிரஸ் அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நிலுவையில் இருக்கும் நிலையில் கடந்த 26ஆம் தேதி, ஜூன் 26ஆம் தேதி பிஜேபி தலைவர், மாநில பிஜேபி தலைவர் சுவாமிநாதன், கல்வியாளர் செல்வகணபதி, தொழிலதிபர் சங்கர் ஆகிய 3 நியமன உறுப்பினர்களாக நியமித்து ஆளுநருடைய பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை தொடர்ந்து மனுவில் திருத்தம் செய்யப்பட்டது. இது அந்த 3 நியமன உறுப்பினர்களை மத்திய அரசு நியமித்திருக்கிறது. இந்த நியமனம் மாநில அரசு கலந்து ஆலோசிக்காமல் நடத்தப்பட்டதனால இந்த நியமனங்களை ரத்து செய்ய வேண்டும் என லட்சுமி நாராயணன் தரப்பில் மறுபடியும் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனு விசாரித்த நீதிபதிகள் இந்த மனுவுக்கு 1 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் புதுச்சேரி அரசு 3 நியமன உறுப்பினர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது.